இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? தமிழ் கூட வர்ஷினி போக கூடாதா? அப்படி போனாதான் என்னம்மா? தமிழால இது வரைக்கும் அவளுக்கு என்ன ஆபத்து வந்திருக்கு? வர்ஷினி தனியா போனா பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. தமிழ் பாதுகாப்பா கூட போறதுல என்னம்மா தப்பு இருக்கு? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானம்மா. தமிழ் கூட போறதுல என்ன தப்புன்ற? மா, நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ், வேற ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜனமா, எல்லாம் ஓகே தான். அப்புறம் என்ன, அதான் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்ப வேண்டியதுதானே? சிஸ்டர், அத்தானை பாத்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு சிஸ்டர், அவரு சும்மா மறைச்சிட்டு இருக்காரு. வர்ஷினி, இப்ப நீ ஓகே தானே? டாக்டர் என்ன சொன்னாங்க? உனக்கு முடியலன்னா நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் கூட வந்திருப்பனே. பரவாயில்ல. உடனே லவ் ஒத்துக்கிறதுல உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். நான் வெயிட் பண்றேன். ஆனா உங்க மனசுல மட்டும் அதை வச்சிருக்கீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். ஏய் லூசா, நீ சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, எப்பவும் வராது. அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி பேசினது. நான் கீழே விழுந்தா ஒரு மனித விமானத்துல நீ தூக்கி விடுவல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். உடனே அதை லவ் கிவ்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு சை உன் கூட எல்லாம். எங்க போறீங்க? அதான் மூட் அவுட் பண்ணிட்டியே, இனிமே இந்த ரூம்ல தூங்க முடியுமா? நான் ஹால்ல மொட்டை மாடியில போய் தூங்கிக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும். என்ன பயம்? ஆமா, மனசுல அது வந்துடுச்சு. ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கும், ஏதாவது அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு தானே பயப்படுறீங்க. போங்க போங்க. நீங்க போய் சொன்னாலும் எனக்கு புரியும் சிபி சார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்க மனசுல இடம் பிடிப்பேன். என்ன இது, இன்னொரு பதம் அரைஞ்சிருக்கணுமே. ஏன் இது இப்படி இருக்கு? என்னாச்சு? இடையில ஒரு டைம் பவர் கட் ஆயிருச்சு மேடம், அதான். சரிண்ணே, இனிமே மிஸ் ஆக கூடாது. இன்னொரு வாட்டி அரைச்சிருங்க. சரிங்க மேடம். மூடி வச்சுக்கோங்க. சூப்பர். தமிழ், ஜனாமா. ஜனமா, புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஜோதி, உங்க மாமியாருக்கு கால் முடியலன்னு சொன்னியே, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. ஆரம்பத்துல நான் வேலைக்கு போகும்போது என்ன வில்லியா பார்த்த மாமியாரு இப்ப என்ன மகளா பாக்குறாங்க. பொண்ணுங்க கையில இருக்க பணம் ஒரு குடும்பத்துல என்னவா மாறி இருக்கும்னு உன் மாமியாருக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களும் மாறி இருப்பாங்க. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆமா ஜனாமா, உன் குழந்தைக்கு ஏதோ பொண்ணு பாக்கணும்னு சொன்னியே, அது என்னாச்சு? பார்த்துட்டு தாமா இருக்கோம். ஜாதகம் ஒன்னும் செட் ஆகவே இல்ல. ஓ, நம்ம ஃபேக்டரியில குமார் தங்கச்சிக்கு கூட வரன் சரியா அமையலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முடிஞ்சா ஒரு வாட்டி பேசி பாரு. சரிங்கம்மா. முதல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்க பாஸ் மேல பயம் இருக்கணும். எப்பவுமே அவங்கள ஒரு அடி தள்ளி வச்சு பார்க்கணும். அப்பதான் ஒரு எம்ப்ளாய் தப்பு பண்ணானா அவனை வேலையை விட்டு தூக்க முடியும். இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா அவங்க தப்பு பண்ணாலும் பரிதாபம் பார்ப்போம். அது இந்த பிசினஸுக்கு எந்த வகையிலும் நல்லது கிடையாது. அப்படியா? அப்ப தப்பு செய்யற எல்லாரையும் இந்த கம்பெனில இருந்து தூக்கி போட்டுறணும், அப்படிதானே? சரி, நீங்களும் நானும் இந்த கம்பெனியோட ஹையர் போஸ்டிங்ல இருக்கோம்.
நாம இது வரைக்கும் தப்பு பண்ணதே இல்லையா? நம்மள இந்த கம்பெனி விட்டு வெளியே துரத்திட்டாங்களா என்ன? சார், நீங்க படிச்சது வெளிநாட்டு ஸ்கூல்ல, நான் படிச்சது ஜனாமா ஸ்கூல்ல. இங்கெல்லாம் பாஸ் மேல பயம் வராது, அன்பும் மரியாதையும் மட்டும்தான் வரும். அது எப்பவும் நம்ம மேல இருக்கிற மாதிரி நாம நடந்துக்கணும். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஒரு நாளைக்கு பெருசா மாட்டுவ, அன்னைக்கு நான் சொல்றது உனக்கு புரியும். உங்க ஐடியாலஜி படி நீங்க இருங்க, ஏன் ஐடியாலஜி படி நான் இருக்கேன். யாரு மாற்றாங்கன்னு காலம் பதில் சொல்லும். புல்ஷிட். சார், ஃபைல நீங்க பாக்குறீங்களா இல்ல நான் எடுத்துட்டு போகட்டுமா? பாருங்க நீங்களே. வணக்கம் தம்பி. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஜனமா இல்லையா தம்பி? ஏன் அவங்க கிட்ட தான் பேசுவீங்களா? இனிமே இதெல்லாம் நான் தான் பார்ப்பேன். சொல்லுங்க. தம்பி, உங்களுக்கு தெரியாது இல்ல, உரத்துல இருந்து விவசாய பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. கடந்த 10 வருஷமா எங்க பொருளுக்கு நாங்க விலையை ஏத்துனதே இல்ல, ஒரே ரேட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது தம்பி, அதனால விலையை ஏத்திருக்கோம். இந்தாங்க. நீங்க ஜனாமா கிட்ட கலந்து பேசிட்டு சொன்னீங்கன்னா நான் மற்ற விவசாயிங்க கிட்ட பேசுவோம் தம்பி. ஐயா, என்ன இது? நீங்க போட்டிருக்கிற விலைக்கு நாங்க மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா உங்க தோல்ல இருக்கிற துண்டை நாங்க தலையில தான் போட்டு சுத்தணும். 2 நாளைக்கு முன்னாடி குறிஞ்சி அண்ணனை போய் பாத்தியா? ஆமாப்பா. என்னம்மா, எனக்கே தெரியாம தனியா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? ஏன்பா பண்ணக்கூடாதா? சேச்சே, பண்ணக்கூடாதுன்னு இல்ல. அந்த ஆளு ஒரு விவகாரமான ஆளு, அவரை பார்த்து டீல் பண்ணணுமா? ஏதாவது ஒண்ணுன்னு வச்சுக்க, நம்மள கோத்து விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. பா, அது நீங்க அவர்கிட்ட வச்சிருக்க பழக்க வழக்கம். என்னோட டீலிங்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்படியே என்ன மாட்டி விடணும்னு நினைச்சாருன்னா அது அவருக்கு பெரிய த்ரெட்டனா இருக்கும். சரிம்மா, ஏதோ ஒண்ணு. நமக்கு இதனால நல்லது நடக்குமா? பின்ன சும்மாவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன பண்ணுனேன்னு உங்களுக்கே தெரியும்.